வினீத், தம்பி வினீத், வினீத். சரி, ரோஷினி கிட்ட சொல்லிடலாம். அவங்க வீட்டு சாவி தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிடலாம். ரோஷினி, நம்ம எவ்வளவு நாள் இங்கேயே இருக்கிறது? இன்னும் தினம் உன் கூட இருந்தா உன் கண்ணு தெரியாத புருஷனுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து நான் அழுத்து போயிட்டேன். நான் உன் கூட ஃப்ரீயா வாழணும்னு ஆசைப்படுறேன். சந்தோஷமா இங்க பாரு ரஜத், நானும் உன் கூட சந்தோஷமா சுதந்திரமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா நமக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் வேணும்னா அதுக்கு ஒவ்வொரு அடியையும் பார்த்து தான் எடுத்து வைக்கணும் இல்லையா? ப்ளீஸ் நமக்காக கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். சரளா ஆண்டி, நீங்க எப்படிங்க? அது என்னன்னா, அது நான் டோர் பெல்ல பிரஸ் பண்ணேன். ஆனா நான் பிரஸ் பண்ணியும் யாரும் திறக்கவே இல்லை. ஆனா டோர் பெல் எனக்கு கேட்கவே இல்லையே. அப்படியா? ஒருவேளை சரியா ரிங்கா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்க வீட்டு சாவி எங்க வீட்டுல தான் இருக்கு. இல்ல இருந்துச்சு. ஆனா 2 நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த சாவி கிடைக்கவே மாட்டேங்குதே. ஒருவேளை மறந்து போய் நான் இங்க எங்கேயாவது வச்சுட்டேனோ? இல்ல ஆண்டி, நீங்க எந்த சாவியையும் விட்டுட்டு போகல. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி, இதுக்கப்புறம் உங்ககிட்ட எங்க வீட்டு சாவி இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல. வினித்தோட லைஃப்ல நான் தான் வந்துட்டேன்ல. ஓ சரி ஆண்டி, இதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ரெயிட்டா போங்க. இங்க அங்கன்னு தடுமாறாதீங்க. டாக்டர் சார், எனக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல சார். அடிக்கடி தூக்கம் வருது. ராத்திரில எப்படி தூங்குறேன்னு எனக்கு தெரியல சார். டோன்ட் வரி வினீத், அவங்களுடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. அதை பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு எந்த வைட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குன்னு தெரிஞ்சு எனக்காக ஒரு முறை பார்க்குறீங்களா சார் ப்ளீஸ்? ஷுவர். வினீத், சொல்லுங்க சார். நீ ஸ்லீப்பிங் பில்ஸை எப்போத்துல இருந்து சாப்பிட ஆரம்பிச்ச? இல்லை டாக்டர் சார், நான் உங்களை கேட்காம தலைவலி மாத்திரை கூட சாப்பிட மாட்டேனே. ஏன்? உங்களுடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏறத்தாழ நீங்கள் தினம் தூக்க மாத்திரை சாப்பிட்றீங்க போல இருக்கு. இதே மாதிரி இனியும் தூக்க மாத்திரையை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது டைரெக்டாக உன்னுடைய கிட்னியை பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நான் உங்களுக்காக பால் கொண்டு வந்திருக்கேன். இதை குடிங்க. வினீத், தேங்க்யூ. ஆண்டி, இப்ப என்ன முக்கியமான விஷயம் என்ன தெரிவிட்டு நேரா நீங்களே கிளப்புக்கு வந்துட்டீங்க? அது உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருந்தது. சொல்லுங்க. வினீத், அது நம்ம ரோஷினி இருக்கால, அவளுக்கு வேற யார் கூடவோ அஃபேர் இருக்குப்பா. அதோட அந்த ஆளு உங்க வீட்டுக்குள்ளே தான் தங்கியிருக்கா. இருக்கவே இருக்காது ஆண்டி, அப்பெல்லாம் நிச்சயமா இருக்காது. ஒருவேளை உன்னோட நம்பிக்கை சரியா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா ரொம்ப நாளாவே எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு. அதனாலதான் உன்கிட்ட சொன்னேன். இல்ல? சரி ரோஷினி,
வினித் வர டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வெளியே இருக்க ரூமுக்கு போயிடுறேன். வேணாம், போகாத. இப்ப வேணாம். இன்னும் உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அப்படியா? வினித், 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 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வினித்? என்ன ஆச்சு? நீ பதட்டப்படுறத பார்த்தா இங்க இன்னொருத்தன் இருக்கிற மாதிரி தெரியுது. எங்கயா? எங்க யாரு இருப்பாங்க? இங்க நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், அப்புறம் இங்க வேற ஒருத்தர் இருக்காங்க. வினித், இங்க வேற யார் இருக்காங்க? இங்க யாரும் இன்னொருத்தர் இருக்காங்க. வினித், இங்க யாருமே இல்ல. வினித், நீங்க ப்ளீஸ் என்ன நம்புங்க ப்ளீஸ். ஏங்க வினித், நான் தான் சொல்றேன்ல, இங்க யாருமே இல்ல. வினித், என்ன பண்றீங்க? அங்க இருக்கான். இல்ல, யாருமே இல்ல. யாரோ இருக்காங்க, யாரோ இருக்காங்க. வினித், வினித், என்ன பைத்தியம் ஆயிட்டீங்களா? ஆமா, நான் பைத்தியம் ஆயிட்டேன். உன்னாலதான் பைத்தியம் ஆயிருக்கேன். நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, எனக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு சொல்லிருக்கேன். நான் உங்ககிட்ட நீ என்கிட்ட போய் சொல்ற ரோஷினி, எனக்கு தெரியும். இப்பதான் ஆண்டி சொன்னாங்க உன் கூட என் வீட்லயே இன்னொருத்த இருக்கான்னு சொன்னாங்க. அதுவும் என் வீட்டுக்குள்ளே. இன்னைக்கு செக்அப் கிளினிக் போன அப்ப டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு தினம் தினம் தூக்க மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. I swear வினித், அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஒருவேளை நீ என்ன விரும்பலன்னா, உனக்கு பிடிக்காம தான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா, உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இங்க இருந்து நீ தாராளமா வெளியில போயிடலாம். நான் உன்னை தடுக்கவே மாட்டேன். இல்ல வினித், அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஒரு தடவை நான் சொல்றது கேளுங்க. இன்னும் அந்த சரளா ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க உங்ககிட்ட போய் சொல்லிருக்காங்க, என்ன பத்தி தப்பா பேசிருக்காங்க. ஏன் தெரியுமா? என்ன மதியம் அவங்க வீட்டுக்குள்ள வர முயற்சி பண்ணாங்க. ஏன்னா அவங்க என்ன சந்தேகப்படுறாங்க. அந்த சந்தேகத்துல தான் அவங்க இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க. நீங்களும் என்னையே சந்தேகப்படுறீங்கல்ல? வினித், அந்த மாதிரி எதுவும் இல்ல. Trust me. நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். நீங்க தூக்க மாத்திரை பத்தி சொன்னீங்கல்ல, நான் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்கல்ல, அதுல யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னால அப்படி பண்ணவே முடியாது. என்ன பார்த்தா என்ன கெட்டவ மாதிரி தெரியுதா? நான் நிஜமாவே உங்களை ரொம்ப காதலிக்கிறேன். I'm sorry ரோஷினி. I'm really sorry. நான் தப்பு பண்ணிட்டேன். மத்தவங்க சொல்றதை கேட்டு உன் மேல சந்தேகப்பட்டுட்டேன் ரோஷினி. நான் ஒரு புருஷனா இருந்து என் கடமையெல்லாம் உனக்கு செய்யணும்னு அந்த நினைச்சேன். மாதிரி எதுவும் இல்ல. நான் இது வரைக்கும் உன்னை எங்கேயுமே வெளியில கூட்டிட்டு போனதே இல்ல. எனக்கு தான் ஒண்ணும் பார்க்க முடியாது. ஆனா நீ எல்லாத்தையும் பார்க்கலாம்ல. I'm really sorry. என்ன மன்னிச்சிரு ரோஷினி. என்ன மன்னிச்சிரு. I'm sorry. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ரோஷினி. என்ன மன்னிச்சிரு ரோஷினி. நான் தப்பு பண்ணிட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன். அழாதீங்க. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க அப்படியே பண்ணுங்க. உங்களுக்காக நான் தினமும் சமைப்பேன். நீங்க அதை மட்டும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் யாராலையும் உங்களுக்கு தூக்க மாத்திரை கொடுக்க முடியாது. நாளைக்கே நம்ம வெளியே போயிட்டு வரலாம். சரி, போலாம்.
வாவ் வினீத், இந்த இடத்துல எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு முன்னாடி இங்க நான் வந்ததே கிடையாது. நீங்க இங்க வந்திருக்கீங்களா? இல்ல. நீ சந்தோஷமா இருக்கல்ல? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி வினீத், நான் ஒரு இடத்துல படிச்சேன். அது பார்க்க முடியாதவங்களுக்கு சென்சஸ் ரொம்ப அதிகமா இருக்குமாமே. நீ படிச்சது உண்மைதான். சரி ஓகே, அப்படின்னா நம்ம ஒரு கேம் விளையாடலாம். கண்ணாமூச்சி. ட்ரை பண்றேனே. சரி ஓகே, நீங்க என்ன படிங்க. ரெடி? சரி. வினீத், வாவ், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ரோஷினி, இந்த இந்த கேம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. எங்க இருக்க நீ? வினீத், நான் இங்க தான் இருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க வா. இதோ வந்துட்டேன் வினீத், நான் வந்துட்டேன். ரோஷினி, ரோஷினி என்னாச்சு? வினீத், எனக்கு அடிபட்டுடுச்சு. நான் அதோ வந்துறேன். நீ பயப்படாத, நான் வந்துறேன். ரோஷினி, நீ எங்க இருக்க? கொஞ்சம் முன்னாடி வாங்க. கொஞ்சம் முன்னாடி. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. கொஞ்சம். அண்ணன் பார்த்து ஜாக்கிரதை. புஷ்கர், நீயா? ரோஷினி எங்க? அண்ணா, மேடம் இப்போ நல்லா தான் இருக்காங்க. நான் இந்த வழியாக போயிட்டு இருந்தேன். அப்போ தான் உங்களோட இந்த வண்டியை பார்த்தேன். அதானே உங்களை பார்க்கலான்னு வந்தேன். நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க? தேங்க்யூ புஷ்கர், நீங்க வினீத்தை காப்பாத்திட்டீங்க. இதில் தேங்க்யூ சொல்கிறதுக்கு என்ன மேடம் இருக்குது? பல வருஷமாக நான் அண்ணனோட உட்காந்து சாப்பிட்ருக்கேன். இது என்னோட கடமைங்க. நல்ல வேளை நான் உங்களை இங்கே சந்தித்தேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன். அவ்வளவுதான், ஒரே ஒரு வேண்டுகோள், என்னை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கோங்க. இல்ல புஷ்கர், நீ என்னை காப்பாத்தினதுக்கு உனக்கு நன்றி. ஆனா மறுபடியும் என்னால உன்னை வேலையில சேர்த்துக்க முடியாது. வினீத், அத இவரை வேலையில வச்சுக்கலாமே. ஏழை வேற. இதுக்கப்புறம் இவர் தப்பு பண்ண மாட்டாரு. நமக்கு உதவியும் செஞ்சிருக்காரு இல்லையா? இவரை மன்னிச்சிடுங்க வினீத். இதுக்கப்புறம் இவர் திரும்ப தப்பு பண்ண மாட்டாரு. அப்படின்னா சரி புஷ்கர், ரோஷினி சொன்ன மாதிரி நீ நாளையில இருந்து வேலைக்கு தாராளமா வந்துடலாம். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ மேடம் ஜி. எப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என் மேலே திருட்டு பட்டம் கட்டினீங்களோ, என்னை இந்த வீட்டை விட்டு விரட்டினீங்களோ, அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அந்த நிமிஷத்துலேருந்து நான் உங்களை கண்காணிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த விஷயம் தெரிய வந்துச்சு. நம்மளுடைய இந்த மேடமுக்கு ரெண்டு புருஷன் இருக்காங்கன்னு. வார்த்தை அளந்து பேசுறா. ரஜத், ரஜத், இவனை விடு. இங்க பாரு, ரொம்ப ஸ்மார்ட்டா பேசிட்டு இருக்க. என்ன வேணும் உனக்கு? அதேதான், உங்கள் 2 பேருக்கு வேண்டியதான் எனக்கும் தேவை. நம்ம வினீத் அண்ணனுக்கு 30 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்புறம் பிஸ்னஸ். அதுலேருந்து எனக்கு ஒரு 5 கோடி ரூபா வேணும். என்ன? 5 கோடியா? நீ யாரு என்னங்கறத தெரிஞ்சுட்டு பேசு. உன் தகுதி என்னன்னு தெரியல. 6 கோடி. அப்புறம் இங்க பாரு,
நீ சத்தத்தை அப்படியே ரைஸ் பண்ணினா நான் என்னுடைய அமௌண்ட்டையும் ரைஸ் பண்ணுவேன். ஒரு நிமிஷம் இங்க பாரு, சாதாரணமா 6 கோடி கிடைக்காது. ஓகே, இதுக்கு நீ எங்களுக்கு உதவி செஞ்சாகணும். என்ன உதவி? என்ன உதவியா? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு.